லவ்லிஸ் யூடியூப் சேனல் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் வியூவர்ஸ். இப்போ நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா தருமபுரி 4 ரோட்ஸ் பக்கம் அதிமான் பேலஸ் ஹோம் கிச்சனுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட்டு வந்து வெரைட்டிஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ஃபுட்டும் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி என்னென்ன ஃபுட்டு எந்த மாதிரி டேஸ்ட் இருக்குது, ஸ்வீட்டாக இருக்கா, ஸ்பைசியாக இருக்கா, ஸோ இந்த பெப்பரு சம்திங் இன்னும் நிறைய டெக்கரேஷனே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. ஸோ சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் அதனுடைய டேஸ்ட்டு. ஸோ சாப்பிட்றது முக்கியம். ஸோ சாப்பிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, நான் டேஸ்ட் பண்ணலாமா, இல்லை தந்தூரி டேஸ்ட் பண்ணலாமா, இல்லை பார்த்தீங்கன்னா சிக்கன் லாலிபாப்பு. ஸோ என்னென்ன பேர் இருக்குன்னு எனக்கே தெரியல. ஸோ நிறைய டிஷ் இருக்குது பாருங்கள். வஞ்சர மீன் இருக்குது. ஸோ அப்புறம் இன்னொரு ஃபுட்டு ஒன்று சொன்னாங்க, என்னது சிந்தாமணின்னு சொல்லிட்டு ஒரு நேம் சொன்னாங்க. பேரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சிந்தாமணின்னு சொல்லிட்டு. அப்புறம் பரோட்டா இருக்குது. ஸோ இது என்ன ஃப்ளேவர்னு தெரியல. சம்திங் டெக்கரேஷனே இது க்ரீன் கலராக இருக்குன்னு சொல்லுவாங்களே, பச்சையாக இருக்குது. ஸோ சம்திங் இது கொஞ்சம் பாருங்கள், கேமராமேன் இது கொஞ்சம் பக்கம் க்ளோஸ்அப் காட்டிடுங்க. வேறு என்ன இருக்குது? ஸோ ஒன்று நிறைய ஃபுட்டு வெரைட்டிஸாக இருக்குது. ஸோ சாப்பிட்டு பார்த்தா தான் அதனுடைய டேஸ்ட் தெரியும். சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கும் இந்த டேஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணோம் அப்படின்னா நேராக பார்த்தீங்கன்னா தருமபுரி அதிமான் பேலஸ் ஹோம் கிச்சனுக்கு வாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே டன். நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபுட்டில் என்ன எடுத்து டேஸ்ட் பண்ணலான்னு பாருங்கன்னா, ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது மீன். ஸோ வஞ்சர மீன் ஃபஸ்ட்டு எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறேன். வஞ்சர மீன் வறுத்து வச்சுருக்காங்களா பொரிச்சு வச்சுருக்காங்களான்னு தெரியாது, பட் ஆனால் இதை தான் ஃபஸ்ட்டு சாப்பிட போகிறேன். ஸ்பைசி, சால்ட்டு, அப்புறம் அதனுடைய மசாலா மிக்சிங் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. மீன்னாலே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது இந்த முள்ளுலாம். ஸோ இதில் முள்ளு இல்லை, போன்லெஸ்ஸு. ஸோ வஞ்சர மீனும் அப்படி தான் இருக்கும். சார் நல்லா இருக்கு. சரி, இதை வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நிறைய டிஷ்ஷு இருக்குது. ஸோ அதை ஒன்று நான் சாப்பிட்லாம். சாப்பிட்லாம். சரி, நெக்ஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது பட்டர் நான் தான். ஸோ பட்டர் நான் எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். பன்னீர் பட்டர் மசாலா பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்பைசியாக இருக்குது. பட் கலரே வந்து ரொம்ப காரமாக இருக்குமா இல்லை எப்படின்னு தெரியல, ரெட்டிஷாக இருக்குது. ஸோ காரம் இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்லுங்கள். பன்னீர் பட்டர் மசாலாவில் இந்த இனிப்புன்னு சொல்லுவாங்களா, ஸ்வீட்னஸ், அந்த ஸ்வீட்னஸ்ஸு கொஞ்சம் ஸ்பைசி. அப்புறம் இன்னொரு விதமான டேஸ்ட் இருக்குது. அது என்ன டேஸ்ட்னு தான் தெரியல, சம்திங். ஆனால் நல்லாயிருக்கு. லைட்டாக கொஞ்சம் சால்ட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி தோணுது. சிக்கன் லாலிபாப். ஸோ பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, பிடிக்கும். சரி, சிக்கன் அந்த லாலிபாப் உள்ளே போக மாட்டேங்குது, அவ்வளோ பெருசாக இருக்குது. ஜாமோட ஸ்வீட்னஸும் சிக்கன் லாலிபாப்போட ஸ்வீட்னஸும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நான் தனியாக டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். எப்பயுமே எனக்கு தனித்தனியாக டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு ஆசை. சால்ட்டுன்னு சொல்லுவோம்ல, அழகாக சிக்கன்லாம் வந்து போன்லெஸ் சிக்கன் வந்து அழகாக எல்லாமே வந்துடுச்சு. அப்படியே மொறுன்னு அழகாக இருக்குது. பார்த்தீங்கன்னா கிறிஸ்பி சிக்கனா, ஓகேங்களா? இது கொஞ்சம் காரமாக அதிகமாக இருக்குது எனக்கு. நான் ஸ்பைசி அதிகமாக சாப்பிடல, ஸோ எனக்கு காரம் அதிகமாக இருக்குது. இந்த டிஷ்ஷோட பேர் பார்த்தீங்கன்னா சிக்கன் ஹாட் பெப்பரா. ரொம்ப ஹாட்டாக இருக்குமோ ஒருவேளை. சிக்கன் ஹாட் பெப்பர். ஹாட்டாலாம் இல்லைங்க, பெப்பர் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன், பட் கரெக்டாக இருக்குது. ஸோ டெக்கரேஷனே பார்த்தீங்கன்னா ஹாட்டின் போட்டு ரோஸ் எல்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னு தெரியல, ஐ திங்க் தக்காளின்னு நினைக்கிறேன். இந்த ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பெப்பர் அதிகமாக சேர்த்துருக்காங்க. ஸோ பெப்பர் வந்து சாப்பிட்னா நம்ம உடம்பு நல்லா தான். ஸோ சளி இதெல்லாம் வந்து போயிடும். பாஸ்மதி ரைஸ் தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ரைஸ்னா பாஸ்மதி ரைஸ் தான். இந்த ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து வெந்துருச்சு. ரைஸ் லெமன் சிக்கனா? அது என்ன லெமன் சிக்கன்? பக்கம் லெமன் ப்ளஸ் சிக்கன் வச்சா லெமன் சிக்கன் ஆகிடுமா? பார்ப்போம், டேஸ்ட் பண்ணி.
நிறைய ஃபுட்டு சாப்பிட்ட வெரைட்டிஸ்லயே இந்த லெமன் சிக்கன் செம்ம டேஸ்டா இருக்கு. இந்த மோஸ்ட்லி நம்ம சில்லி சிக்கன் சாப்பிடும்போது நம்ம என்ன பண்ணுவோம், லெமன் புளிஞ்சி தானே சாப்பிடுவோம், அதனுடைய டேஸ்ட் இருக்கும். ஸோ இது ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி அது கூட வந்து லெமன் வந்து மேலே புளிஞ்சு விட்டுருக்காங்க. இன்னும் செம்ம டேஸ்டா இருக்கு இதனுடைய ஃப்ளேவரு. அதியமான் பேலஸ் ஹோம் கிச்சனில் இன்னும் நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட் வெரைட்டிஸ்லாம் இருக்குது. இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த வெரைட்டி ஃபுட்டுலாம் யார் குக் பண்ணாங்க அப்படின்னா நம்ம மாஸ்டர் தான். ஸோ உங்கள் நேம்னா சங்கர். நான் ஆக்சுவலாக சாப்பிட்டு கையோடு இருக்கேன். ஸோ அதனால தான் அவர் கை கொடுக்கல, அதுக்குள்ள லெஃப்ட் ஹேண்ட் கொடுக்குறேன். அவர் பரவாயில்லன்னு சொல்கிறாரு. ஸோ நல்லா இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ. ஃபைனலாக எல்லா ஃபுட்டும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. எல்லா ஃபுட்டும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒரு ஃபுட்டு ஒரு விதமான டேஸ்ட் இருந்தது. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக பார்த்தீங்கன்னா பட்டர் நான் தான். ஸோ இங்கே டைனிங் ஹால், மீட்டிங் கான்ஃபரன்ஸ் ஹால் எல்லாமே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலையும் நீங்கள் வந்து இந்த கண்டக்ட் பண்ணி முன்னாடி புக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ காது குத்து விழா, இப்போ ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன், அப்புறம் இன்னும் நிறைய ஃபங்க்ஷன் இருக்குங்களா. ஸோ வந்து நீங்கள் முன்னாடி புக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே வந்து அவங்க எல்லாமே டெக்கரேஷன்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபுட்டும் நீங்கள் இங்கே ஆர்டர் பண்ணிங்கன்னா அவங்களே உங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்துருவாங்க. இதில் ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங், ஒரு நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக வந்து இருந்தாலும் சரி, ஒரு பர்சனலாக பேசணும் ஒரு மீட்டிங்கு அப்படின்னாலையும் மீட்டிங் ஹால் தனியாக இருக்குது. ஸோ நீங்கள் எல்லா விதமான பிளேஸும் வந்து இங்கே அவைலபிள் இருக்குது. ஸோ மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திப்போம். Bye bye, thanks. Sir, wait sir. Sir, இந்த ஜூஸ் வந்து பாத்தீங்கன்னா மாக்டெயில் சார். இது ஸ்பெஷலிஸ்ட் ஃபார் யூஸ். பாத்தீங்கன்னா செம்ம ரெட்டிஷா இருக்கு. லெமன் இருக்கு, கொஞ்சம் லைட்டா புளிஞ்சு போகுமா. ஃபைனலாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதோட இந்த வீடியோ முடிக்கலாம். பை பை, மீண்டும் அடுத்த